நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களை அதிமுகவின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஒப்பிட்டு திமுகவின் பாரதி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் தமிழக அரசியல் ஒரு சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. தாவேகா ஆட்சி அமைத்ததிலிருந்து அது காட்டில் ஒருபடி மேலே சொல்லணும்னா தமிழக முதல்வரா மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து திமுக கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு வர்றாங்க இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னையில் திருவற்றியூரில் ஒரு கூட்டம் நடந்துச்சு திமுக சார்பாக. அந்த திமுக கூட்டத்தில் பேசிய திமுகவின் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பொழுது 2 மாதங்களில் டான்சி நில விஷயம் தொடர்பாக ஒரு நிலத்தை வாங்கினாங்க. அதே மாதிரி இப்போ தாவேகாவின் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் 2 மாதங்கள் ஆட்சியேற்ற 2 மாதங்களில் டெண்டர் விடக்கூடிய ஒரு சில ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. எப்படி ஜெயலலிதா அம்மையார் சில விஷயங்களை திமிருக்கு செஞ்சாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி கடைசி காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாருக்கு சில பிரச்சனைகள் நடந்துச்சோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி திமுகவின் பாரதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தமிழக அரசியலில் சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கடைசி காலகட்டங்கள், அதாவது ஜெயலலிதா அவர்கள் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் மர்மமாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் கடைசி கட்டத்தில் இப்படி திமிராக இருந்தால் ஜெயலலிதா அம்மையாருக்கு நடந்த மாதிரியே சில விஷயங்கள் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் திமுகவில் ஒரு பக்கம் திமுகவின் பாரதி அவர்கள் பேசியது சரிதான் அப்படின்னு சொன்னாலும், தாவேகாவை சார்ந்த அமைச்சர்கள், தொண்டர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் இந்த ஒரு விஷயம் சர்ச்சையாக பேசப்பட்டு வருது. இதை பற்றிய தகவல் அடுத்து வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்.